வெல்கம் டு NCERT 360. இன்னைக்கு இந்த கிளாஸில் கிளாஸ் 11 உள்ள ப்ராபபிலிட்டி சாப்டர் 14ல் எக்ஸசைஸ் நம்பர் 14.1ல் 4th கொஸ்டின் தான் நம்ம பார்க்க போகிறோம். கொஸ்டினை பாருங்கள். 3 coins are tossed once. Let A denotes the event 3 head shows. B denotes the event 2 heads and 1 tail shows. 3 denotes the event 3 tails shows, and D denotes the event a head shows on the first toss. Which events are mutually exclusive and simple and compound வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இந்த கொஷனை பார்க்கறதுக்கு முன்னாடி ஆல்ரெடி நான் ஒரு டைப்ஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கான்செப்ட்லாம் சொல்லி கொடுத்துருப்பேன் ஒரு வீடியோவில். ஸோ அந்த வீடியோவை பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் இந்த கொஷன் கொஞ்சம் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதில் வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ முதல்ல நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா வெரி வெரி இம்பார்ட்டன்ட், சாம்பிள் ஸ்பேஸை முதல்ல எழுதிடணும். என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 3 coins ஆர் டாஸ்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ சாம்பிள் ஸ்பேஸ் வந்து 8, நம்பர் ஆஃப் சாம்பிள் ஸ்பேஸ் வந்து N(S) வந்து 8. ஸோ இதுதான் வந்து சாம்பிள் ஸ்பேஸ். ஃபர்ஸ்ட் ஏ வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க, 3 head ஷோஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 3 head ஷோஸ்ன்றது இதுதான். ஸோ அதுதான் வந்து ஏ ஈவெண்ட். பாருங்க 2 head and 1 tailன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ பி என்ன வரும், HHT HTH THHன்னு சொல்லிட்டு 3 வரும். ஸோ சி பாருங்க 3 tail ஷோஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஆன்சர் என்ன, ஒன்லி 1 தான், இது மட்டும்தான். ஸோ அதுதான் சி. ஸோ டி பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு, எ ஹெட் ஷோஸ் ஆன் தி ஃபர்ஸ்ட் டாஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் டாஸில் நமக்கு வந்து ஹெட் இருக்கணும். அப்போனா ஃபஸ்ட்டு எங்கெல்லாம் ஹெட் இருக்கோ அதெல்லாம் வந்து இந்த ஈவெண்ட்டில் வரும். ஸோ 4 ஈவெண்ட்ஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ். ஃபஸ்ட்டு நான் சொல்லியிருக்கேன், மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ்னா நம்ம இன்டர்செக்ஷன் போடும்போது எம்டி செட்டுன்னு வரணும். ஸோ அதுதான் வந்து மியூச்சுவல் எக்ஸ்க்ளூசிவ் நான் சொல்லுவோம். இப்போ வந்து நம்ம ஒன்றுக்காக வந்து இன்டர்செக்ஷன் போட்டு பார்க்கலாமா. ஸோ வந்து ஏ இன்டர்செக்ஷன் பி பாருங்கள். ஸோ எதுவுமே காமனாக இல்லை. ஸோ வந்து எம்டி செட்டு தான். நெக்ஸ்ட் என்ன, ஏ இன்டர்செக்ஷன் சியும் பாருங்கள், ஏக்கும் சிக்கும் எதுவுமே சம்மந்தம் இல்லை. ஸோ ஆன்சர் வந்து எம்டி செட்டு தான். ஸோ நெக்ஸ்ட் என்ன, பி இன்டர்செக்ஷன் சி, அதுவுமே எம்டி செட்டு தான். அண்ட் ஆல்சோ சி இன்டர்செக்ஷன் டியுமே எம்டி செட்டு. ஸோ இப்போ வந்து ஓவராலாக நம்ம எல்லாத்துக்குமே போட்டுடலாம். ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சியும் போட்டுடலாமா. அதுவுமே வந்து என்னென்னா உங்களுக்கு வந்து எம்டி செட்டு தான். ஸோ எல்லாமே வந்து என்ன அப்படின்னா நம்ம சொல்லிடலாம், இட் இஸ் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ்னு நம்ம ஆன்சர் போட்டுடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு என்னென்னா சிம்பிள்னு கேட்டிருக்காங்க. ஸோ செகண்ட் சப்டிவிஷன் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா சிம்பிள்னு கேட்டிருக்காங்க. எது வந்து நம்ம சிம்பிள்னு சொல்லலாம்னா ஏ அண்ட் சியும் நம்ம சிம்பிள் ஈவெண்ட்ஸுன்னு சொல்லலாம். பிகாஸ் ஏ அண்ட் சியை பாருங்கள், ஏ அண்ட் சியில் ஏல வந்து ஹெட்னு சொல்லி ஒரு ஈவெண்ட் தான் இருக்குது. அதே மாதிரி சிலையுமே டெய்ல்னு ஒரு ஈவெண்ட் தான் இருக்குன்றதுனால நம்ம வந்து ஏ அண்ட் சி ஆர் சிம்பிள் ஈவெண்ட்ஸ்ன்னு நம்ம சொல்லிடலாம். ஸோ ஏ அண்ட் சி ஆர் சிம்பிள் ஈவெண்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம காம்பவுண்ட் பார்க்க போகிறோம். காம்பவுண்ட் நான் ஆல்ரெடி என்ன சொல்லியிருந்தேன், அதாவது ஒரு சாம்பிள் பாயிண்ட் வந்து 2 இல்லை அதுக்கு மேலேயோ இருக்கிறது வந்து நம்ம காம்பவுண்டுன்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அதை வந்து அப்படின்னா என்ன பண்ணலாம், பி அண்ட் டி ஆர் காம்பவுண்ட் ஈவெண்ட். அவ்வளோதான் இந்த சம். தேங்க்யூ.